ஹலோ கைஸ், இன்னைக்கு ஸ்வாட் காட் ஃப்ரம் த டிஸ்ட்ராய்டு வேர்ல்டு எபிசோட் 5 தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாருமே மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நான் லைக்கை போட்டா முடிதான் எனக்கும் இந்த மானுவாவை கண்டினியூ பண்ணணும்னு தோணும். ஸோ மறக்காம லைக்கை தட்டி விட்டுருங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே எப்போ அந்த ரிஃப்ட் மறைஞ்சு போச்சோ பத்தி தான் நியூஸ் மீடியான்னு எல்லாருமே பேசுறாங்க. 29வது நாள் அந்த ரிஃப்ட் ஒண்ணுமே இல்லாம அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு. மக்களுக்கு அங்க எதுவுமே புரியல. ஏன்னா ஹீரோ அசோசியேஷன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கடைசியா அந்த ரிஃப்ட்னால ஒரு மாஸ்டரோட வேவ் வரும்னு சொன்னாங்க. ஆனா அப்படி ஒன்னும் நடக்கல. ரிஃப்ட் ஏன் மஞ்சு போகணும், இதெல்லாம் ஏன் இப்படி நடக்குது, இத பத்தின இன்வெஸ்டிகேஷன் தான் போயின்னு இருக்கு. அதே மாதிரி மிஸ்டீரியஸா ஒரு ஃபயர் அட்டாக்கும் நடந்திருக்கும். அது எப்படி ஏற்பட்டது அதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. அதே மாதிரி நியூஸ்ல என்ன ஓதுனா, நம்ம டோஜன் உள்ள போனால எல்லாருமே என்ன நம்புறாங்கன்னா, நம்ம டோஜன் அவன் வந்து எந்த போயிட்டான் அப்படின்னு தான் யோசனை இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே நம்ம டோஜன் ஒன்னும் இறக்கல. இது எல்லாத்தையுமே சைட்ல இருந்து பாத்துன்னு இருக்கான். அவனுக்கு என்ன கவலைனா, அவனால திரும்பவும் அந்த வேர்ல்டு ட்ரீயை பார்க்க முடியாது. இருந்தாலும் பரவாயில்ல, இன்னமும் சில விஷயம் இருக்கு ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் டைரக்டா அந்த பாஸோட கடைக்கு தான் வரான். அந்த யங் டெங்போ கேபிட்டல் அங்க முன்னாடியே நம்ம ஹீரோவோட பாஸோட கடைக்கு உள்ளேயே 2 பேர் பேசுறாங்க. அந்த பைத்தியக்காரன் டோஜன் அவன் வந்து இறந்து போயிட்டானா, அவ்வளவுதான் அந்த கிழவியோட ஆர்கன் எல்லாத்தையுமே வித்து நம்மளால பணமாக்க முடியும். ஆமாண்டா, இந்த மாதிரி நீ என்ன யோசிக்கிற, கிளவிய பாஸ் அப்படியே விட்டுருவாருன்னு யோசிக்கிறியா என்ன? வாய்ப்பே இல்ல. இப்போ 5 மில்லியன் வாங்கியிருக்காங்களா, நம்ம பாஸ் போக போக அதுவே 10 மடங்கு ரொம்ப அதிகமாக்க போறாரு. இந்த கிளவியோட கதையை பத்தி நம்ம யோசிக்க வேணாம். இன்னமும் ஒரு சின்ன பொண்ணு அங்க இருக்கால, அவளை இன்னமும் வளர வைக்கலாம்ப்பா. அத்தது டீசென்டாவா ஆயிட்டக்கு அப்புறம் அந்த பொண்ணை நம்மளால பல வகையில பயன்படுத்த முடியும். இப்போ பாஸ் அதேதான் யோசிக்கிறாருன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அந்த எந்த பொண்ணு அந்த டோஜன் அவனை வச்சு அவங்க ஃபேமிலியை என்னென்ன பண்ணலான்னு எப்படி இவங்க பேசின்னு இருப்பாங்களா. அங்க ஒரு வாய்ஸ் வருது, ஏய் இந்த மாதிரி உங்களோட பாஸ் எங்க இருக்காரு? இந்த சைடு பாஸ் ரொம்ப குஷியா அங்க வராரு. ஏன்னா அவளுக்கும் இன்னைக்கு அவருக்கு வேலையும் இல்ல. இன்னைக்கு டோஜன் இறந்து போயிட்டான். சோ என்னால நிம்மதியா தூங்க முடியுது, எழுந்துக்கவும் முடியுது. அங்க கிம்மன் இன்னொருத்தன் இருக்கான். அவனும் சொல்றான், பாஸ் நம்மளுக்கு வந்து அவளுக்கும் இன்னைக்கு வேலை இல்லைன்னு நினைக்கிறேன். வெறுமா ஒரே ஒரு அப்பாயின்மெண்ட் தான் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஃப்ரீ தான் நீங்க. நானும் அதே தான் யோசிக்கிறேன். அந்த மேடம் கேங்கு அவங்க கூட வேற எங்கேயாச்சும் நான் போகலாமான்னு. அதே மாதிரி ஏதாச்சும் பொது பொண்ணுங்க கிடைச்சா மறக்காம கொண்டு வா. என்ன? கண்டிப்பா சார், நீங்க சொல்லும் போது கொண்டு வராம இருப்போமா அப்படி சொல்லிட்டு அவங்க போவாங்களா. அந்த இடத்துல அவங்களோட ஆளுங்க கண்ணு முன்னாடி ரத்த வெள்ளத்தோட அப்படியே பறக்குறாங்க. அதுக்கு காரணமும் நம்ம ஹீரோ தான். அங்க ஹீரோவை பார்த்து ரொம்ப அவன் ஷாக் ஆகுறான். நீ என்ன பண்ண, ஒரு நாய் மாதிரி 4 காலால நடந்து வா, நடந்து வந்து கத்தணும். ஆமா உனக்கு என்ன கேட்கலையா என்ன? நான் உன்னை கத்த சொன்னேன். பயத்துல அவன் உனக்கே போயிடுவான் போல. அங்க பயந்து போய் அப்படியே வர ஆரம்பிக்கிறான். என்னப்பா இந்த மாதிரி நீ ஒரு நாயா இருக்க, கத்தலியா நீ? கத்தரியா இல்ல இன்னமும் உன்னை மோசமாக்கட்டா? நான் உன்ன மாதிரி ஒருத்தனை ஒரு ஹியூமன் மாதிரிலாம் ட்ரீட்டே பண்ணக்கூடாது. ஏன்னா அதுக்கான தகுதியை நீ எப்பயும் அழுந்துட்ட. கத்து, ஒரு நாய் மாதிரி கத்து. கேட்டோனே அவனும் அங்க கத்துறான். ஊஃப் 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 அப்படின்னு அவன் கத்துறானா. அங்க இருக்கிற எல்லாருக்கும் அது கேட்கற மாதிரி கத்துன்னு அவன் கத்த சொல்றான். இதனால எல்லாருக்கும் கேட்கற மாதிரி அங்க கத்த ஆரம்பிக்கிறான். அந்த ஹீரோ எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அவன் பயங்கரமா அசிங்கப்படுத்துறான். ஏன்னா இவன் என்னென்ன பண்ண போறான் எல்லா விஷயமும் நம்ம ஹீரோக்கு தெரிய வந்திருக்கும். அதனால்தான் ஆளி இப்படி பண்றானே. அங்க ஹீரோ முன்னாடி அப்படியே அவன் முட்டி போட்டு கேட்கறான், நான் வந்து உனக்கு லாயிலான நாய்க்குட்டி மாதிரி இருக்கவன் கூடிய, இதனால என்ன எதுவுமே பண்ணாத நீ. அப்படியா? உன்ன மாதிரி ஆளுங்களை என்னால நம்ப முடியாது. ஏன்னா நீங்கெல்லாம் எப்போ என் முதுகுல குத்துவீங்கன்னு எனக்கே தெரியாது. அங்க மூஞ்சிலே ஒண்ணு வைக்கிறானா, மூச்சு பேச்சு இல்லாத மாதிரி அவனோட நிலைமை ஆயிடுது. இதுக்கப்புறம் அந்த மேனேஜர் அவன் பாக்குறான். மேனேஜர் அந்த கண்ணாடி போட்ட பையனையே அவன் சொல்றான், இதான்ப்பா இதுக்கு மேல இங்க லீடரா இருக்க போற. ஏன்னா இவனை மாதிரி ஒரு கேவலமான நாய்க்கு இல்லலாம் எதுக்கு நீ வேலையை பார்க்கணும். அதனால நீ வந்து ஒர்க் எல்லாம் பண்ணக்கூடாது, புரியுதா? நீ தான் இப்ப பாஸ். அதுக்கு ஒத்துக்கிறியான்னு கேக்குறான். ஆனா அவன் ஒத்துக்கல. கரண்டா இருக்கிற இந்த பாஸ் இவனுக்கு ஆல்ரெடி ஏகப்பட்ட கனெக்ஷன்லாம் இருக்கு. அதனால இப்போ இவன் பாஸா மாறிட்டா உங்களுக்கு இடையில ஒரு டவுட் வரும். அதனால இவன் தான் மாட்டுவான். எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வேணாம். நீங்க ஏன் என்னோட பாஸுக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுக்க கூடாது? இதுக்காக நீ இந்த அளவுக்கு திரும்பவும் அவனுக்காக கேக்குற? அவனை உங்களால அசால்ட்டா பேக் பண்ணி கடல்ல தூக்கி எறிய முடியும். ஏன்னா இந்த மாதிரி வேலையை பண்றதுல தான் நீங்களாம் ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சு. தூக்கி எறிஞ்சிட்டா அதுக்கப்புறம் என்ன எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு வராது. அப்படி ஒண்டி வெட்டி போட்டு கடல்ல நீங்க தூக்கி எறியலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை நான் ரிஃப்ட்ல இருக்க மாஸ்டருக்கு இறையாக்கிடுவேன். இதை கேட்டோன்னே எல்லாருமே பயந்து போயிடறாங்க. அந்த பாஸும் திரும்பவும் அங்க கெஞ்சி கேட்கறான், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரியா, இதுக்கு மேல நான் அந்த மாதிரி பண்ணல. லாயிலான நாய் மாதிரியே உன் கூடிய ஒட்டிக்கிறேன். என்னோட வாழ்க்கை முழுக்க உனக்கு ரொம்ப லாயிலா இருப்பேன். கெஞ்சி கேட்கிறேன், என்ன எதுவும் நீ பண்ணாத. அதனால இவனை பத்தி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அங்க டோஜன் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, சரி நான் உனக்கு வாய்ப்பை தரேன். அங்க இதை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே ஒரு கையை கொடுக்கறாரு. வந்து இதுக்கு மேலேயும் எந்த விதமான தப்பான விஷயங்களை பண்ண மாட்டேன், கவலையே படாதீங்க. அப்புறம் தான் அவர் ஒரு விஷயத்தையே பாக்குறாரு. கைய வந்து கொடுத்தால, அந்த கையும் பயங்கரமா பத்திக்கு நெறியுது. பார்த்த அவரு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. இதுதான் உன்னோட கடைசி வாய்ப்பு. இதுக்கு மேல நீ ஏதாச்சும் பண்ண, உன்னோட கை இப்ப போச்சு. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் உன்னோட உடம்பே போயிடும். அந்த கையும் தீஞ்சு போன நிலைமையில கீழே விழுது. அங்க ஹீரோவும் போகும்போதே சொல்றான், என்னோட ஃபேமிலி மேல திரும்பவும் கைய வைக்கவோ இல்ல கீரல்ல உருவாக்கவோ நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா அவ்வளவுதான், உங்க எல்லாரையுமே ஒரு தெரியாம அழிச்சிருவேன் பாத்துக்கோங்க. அதே மாதிரி எங்க ஃபேமிலிக்கு எதுவும் ஆகாம நல்லா நீங்க தான் பாத்துக்கவும் செய்யணும். அதுக்கப்புறம் நம்ம எங்குக்கு அவன் சாப்பாடை வாங்கி தரான். இந்த சைடு நியூஸ் மீடியான்னு எல்லா பக்கமும் நம்ம டோஜனோட பேரு தான் பரவி இருக்கு. லிஃப்ட்டுக்குள்ள போன அந்த டோஜன் அவரு வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு எல்லா இடத்துலயும் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. அங்க இதையும் நம்ம ஹீரோ பாக்குறான். பரவாயில்ல, நான் வந்துட்டேன்னு தெரியலையா உங்களுக்கு, இல்லைன்னா அதுவே ஒரு பிரச்சனையா இருக்கும். அது வரைக்கும் சந்தோஷம் தான். இப்போதைக்கு நம்ம எங்குக்கும் பாட்டிக்கும் நான் வந்து ஒரு நல்ல இடத்த பார்க்கணும். ஸோ அங்க மூவ் ஆன் ஆயிட்டா எங்களுக்கு அவளுக்கும் பிரச்சனை இருக்காது. என்னம்மா இந்த மாதிரி நம்ம புது இடத்துக்கு போறோம், உனக்கு சந்தோஷமா இருக்கா? ஆமா ஆமா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நம்ம புது இடத்துக்கு போலாம். அதே மாதிரி நீ கிண்டர் கார்டனுக்கும் போக போற, உனக்கு என்ன சந்தோஷமா இருக்கா? நெக்ஸ்ட் இயர்ல இருந்து நீ போகணும். ஆனா இதை கேட்டோன்னே அவ ரொம்ப சோகமாவரா. அட என்னமாச்சு, உனக்கு அங்க போக விருப்பம் இல்லையா, இல்ல உனக்கு பிடிக்கலையா? இல்ல அண்ணா, இந்த மாதிரி பசங்களாம் எனக்கு அம்மாவும் அப்பாவும் இல்லல, அதனால என்ன கேலி பண்றாங்க. இது கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கும் நல்லாவே புரியுது. உனக்கு வந்து விருப்பம் இல்லனா போக வேணாம் யங், நீ வந்து இங்கே இருக்கலாம், டைரக்டா நெக்ஸ்ட் இயருக்கான அந்த ஸ்கூலுக்கு போலாம். அட அப்பனா நான் வந்து கிண்டர் கார்டன் போக தேவையில்லையா? ஐயா ஜாலி அப்படின்னு அவ ரொம்ப சந்தோஷமாவரா. அங்க நம்ம டோஜன் என்ன யோசிக்கிறானா, நம்ம எங்க ஏதாச்சும் ஒரு பிரைவேட்டான ஸ்கூலுக்கு அனுப்பலாம் தான் யோசிக்கிறான். நான் அங்க இந்த மாதிரி புள்ளிலாம் நடக்காதுல. இதுக்கப்புறம் மேனேஜர் வழியா தெரிய வந்திருக்கும், கிராண்ட்மாவை வேற ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணிட்டாங்களா எப்போ அங்க ரிஃப்ட் வந்ததோ அந்த டைம்ல. அதுவும் எதுக்கு கிராண்ட்மாவோட ஆர்கன் எல்லாம் விக்கலான்னு. ஆனா டோஜன் இங்க வந்துட்டால, அதனால ஒரு மன்னிப்பு கேட்கிறாரு. நீங்க கவலைப்படாதீங்க, அங்க இருக்கிறதுக்கு இது எவ்வளவோ சேஃப், அதனால நீங்க இங்கே இருக்கலாம். உள்ள போறானா எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். வந்தவனே கட்டி பிடிக்கிறா, அண்ணா உங்களுக்கு எதுவுமே ஆகலையான்னு. இந்த இடத்துல பாட்டிமாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. டோஜன் கண்ணா, நல்ல வேலை உனக்கு எதுவுமே ஆகல. பாட்டிமா நான் ரொம்ப கவலைப்பட்டேன் தெரியுமா? ஆமா, அவங்க ஒண்டி இல்ல, நானும் ரொம்ப கவலைப்பட்டேன். அதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. பழைய வாழ்க்கையில டோஜன் இப்படி இருந்தானு கேட்டா இல்ல, இப்போ டோஜனை நினைச்சு கவலைப்படும் போது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா அண்ணா, நீங்க வந்து இப்போ ஒரு ஹீரோவா இருக்கீங்களா? என்ன உனக்கு வந்து ஹீரோவா இருக்கிற அந்த டோஜன் அவரை தான் பிடிக்குமோ? இல்லவே இல்ல, அவர் எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஏன் தெரியுமா? இந்த ஹீரோஸா இருக்கிறவங்க நிறையவே பயங்கரமான மாஸ்டர்ஸ் கூட சண்டை போடணும், அது ரொம்ப ஆபத்தான விஷயம், அது வந்து எனக்கு பிடிக்கல. அதே மாதிரி எனக்கு என்ன ஆசைனா, நீங்க வந்து எங்க 2 பேர் கூட ஒன்னா இருக்கணும். அதுவும் ரொம்ப வருஷத்துக்கு உங்களுக்கு எதுவுமே ஆகாம நம்ம ஒன்னா ஃபேமிலியா இருக்கிறதுலதான் உண்மையான சந்தோஷமே இருக்குல்ல. அங்க இதை கேட்டோன்னே ஹீரோ அங்க பழைய விஷயத்த யோசிக்கிறான். அவனோட பழைய உலகத்துல ஹியூமன்ஸ் வந்து சர்வே ஆகணும்னா இருக்கிற மாஸ்டர்ஸ கொல்ற மாதிரி இருக்கும். நம்ம ஸ்வாட் கார்ட் டோஜன் அந்த இடத்துல பல வருஷத்துக்கு சண்டை போட்டிருப்பான். அவனுக்கு இந்த விஷயம்லாம் ரொம்ப புதுசா இருக்கு. நம்ம டோஜனுக்கு ஏதோ ஒரு விஷயத்த புதுசா அடைஞ்ச மாதிரிலாம் ஃபீல் ஆகுது. அதே மாதிரி டோஜனும் கொஞ்சம் மாறி இருக்கான். இப்ப நம்ம டோஜன் சண்டையெல்லாம் விட்டு அவனோட பாட்டி தங்கச்சி இவங்க 2 பேரையும் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு பாக்குறான். இதுக்கப்புறம் ஹீரோ அசோசியேஷன்ல ஒரு 2 பேரு ஒருத்தர் வந்து சொல்றாரு, ஆமா அந்த ரிஃப்ட் பத்தி என்ன உங்களுக்கு தெரிய வந்தது? அந்த ரிஃப்ட் அது திடீர்னு மாஞ்சு போச்சு, அதை பத்தி ஏதாச்சும் தெரிய வந்ததா? அங்க இத பத்தி கேட்கும் போது அவங்களுக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்ல ஒரு அங்க கத்துறாரு, எனக்கு அதெல்லாம் தெரியாது, சீக்கிரமா ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு மக்களோட சேஃப்டி ரொம்ப முக்கியம். இருக்காருல்ல, இவரோட பேரு வாங்கு. ஒரு ஹீரோக்கு இடையிலயும் மக்கள் இடையிலயும் ஒரு பெரிய ரெஸ்பெக்டே இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஆளு கிட்டத்தட்ட ஒரு பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நின்னா கூட இவரு பிரசிடென்டா கூட மாற முடியும். அப்படிப்பட்ட ஒரு நம்ம வாங்கு. நான் அவருக்கு ஒன்னும் பிரசிடென்டா மாறதுலயும் இல்ல ரிச் ஆவதுலயும் இன்ட்ரெஸ்ட் இல்ல. மக்கள் எல்லாரையுமே சேஃபா வச்சுக்கணும், ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்காக தான் அவங்க பாக்குறாங்களே. அப்புறம் அந்த ரிஃப்ட் வந்து அப்பியர் ஆயிருக்கும்ல, அந்த இடத்துல இருக்க அந்த இடத்த அவங்க வாங்கிட்டாங்க. யார் யாரு அந்த இடத்துல இருந்தாங்களோ அதுக்கு மார்க்கெட் பிரைஸை விடவும் ரொம்ப அதிகமா காசை குத்துருக்காங்க. அப்பதான் அவங்களால ஒரு நல்ல இடத்துக்கும் போக முடியும். இப்ப நம்ம வாங்க என்ன டவுட்னா, ஒரு ரிஃப்ட் மறைஞ்சு போச்சுன்னா அது திடீர்னு அதே இடத்துல அப்பியர் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் இப்படி யோசிக்கிறாரு. இதுக்கப்புறம் அவர் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து காட்டுறான். இப்போ நிறைய இடத்துல ரிஃப்ட் எல்லாம் ஓபன் ஆயிருக்கு. அதனாலயே எல்லாருமே அதை மேனேஜ் பண்றதுலயே ரொம்ப பிஸியா இருக்காங்களா. முக்கியமா அந்த யூகே அந்த இடம் இருக்குல்ல, அங்க ரிஃப்டோட வேவ்ஸ் அவங்களால தடுக்க முடியல. அந்த இடம் தரமட்டமாயிச்சான். இங்கே இந்த சாப்டரும் முடியுது. ஸோ மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ அவன் கிட்ட இருக்கிற அந்த ரேரான ஸ்டோனை கொண்டு போய் கொடுக்க போறான். அதனால என்னென்ன ஆக போகுது, அதே மாதிரி யூகே ஒண்டி இல்ல உலகம் முழுக்க ரிஃப்ட் ஓபன் ஆகுது. ஸோ இங்க என்ன பிரச்சனை வரப்போதும் எல்லாத்தையுமே நம்ம பொறுமையா பார்க்கலாம். மறக்காம எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை இது வரைக்கும் நீங்க பார்த்துன்னு தான் போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.